வணக்கம் and welcome to ராம்ராஜ் கோர்ட் இன்வெஸ்டிகல் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாலும் சிரிப்பாங்க என்ன மாதிரி, சில பேர் என்ன பண்ணாலும் சிரிக்க மாட்டாங்க நம்ம டைரக்டர் சார் மாதிரி. ஆனா ஒட்டுமொத்தமா ஊரே சிரிச்சா அது நம்ம தூள் பறக்கும் ஷோனாலதான் இருக்கும். சோ எப்பயும் போல உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக நம்மளோட 5 டீம்ஸ் ரெடியா இருக்காங்க. சோ நம்ம ஜட்ஜஸ் வெல்கம் பண்ணலாம். லெட்ஸ் வெல்கம் our தூள் பறக்கும் குயின் ரோஜா மேம். நான் எப்போதுமே கேட்கணும்னு நினைப்பேன், பாலிடிக்ஸ்ல பிஸியா இருக்கீங்க, இந்த மாதிரி ஷோஸ் நம்ம தூள் பார்க்கும் ஷோக்கு வரீங்க, அந்த மாதிரி தெலுங்குலயும் நிறைய ஷோஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஒரு பிஸி பர்சன், எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு இன்டர்வியூ மீட்டிங் ஏதாவதுன்னு சுத்திட்டே இருப்பீங்க. சோ நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவீங்க? உண்மையிலே சொன்னோம்னா எனக்கு வீட்டுக்கு போனா பசங்களை கூட விளையாடினா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும். அண்ட் இப்போ காமெடி ஷோஸ் பண்ணும்போது உட்கார்ந்து நல்லா என்ஜாய் பண்ணி இருக்கிற டென்ஷன் எல்லாம் பக்கத்துல வச்சிடுறேன். So full relaxation இப்போ எனக்கு. So very happy. Thank you so much, ma'am. Thank you. Okay, let's now welcome the dawn of our Dhool Parakum show, Mr. Ramesh Khanna. ஆடி மாச காத்தடிக்க ஆடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல. அடி ஆடி மாச காத்தடிக்க ஆடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல. அடி நானே ஆங்கு இல்ல. அடி கஞ்ச மாடு நல்ல கம்புலதான் வந்து விழுந்தா போல அன்புல நாம் பொட்ட பக்கம் பறக்கிற ஆடி மாச காத்தடிக்க ஆடி கொஞ்சம் சேத்தடிக்க நானே மாங்கு இல்ல. அடி நானே மாங்கு இல்ல. சூப்பர் சார். நீங்க நிறைய மூவிஸ்ல காமெடி பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு காமெடி ஒரு கஷ்டமான விஷயமே கிடையாது. இங்க கூட நிறைய அப்படியே டைம் டு டைம் நீங்க ஏதாவது சொல்லிட்டு தான் இருக்கீங்க. சோ மத்தபடி கேரக்டர் ரோல்ஸ் கூட நீங்க பண்ணிருக்கீங்க. சோ அந்த மாதிரி எந்த கேரக்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு பண்ணீங்க? எது கொஞ்சம் உங்களுக்கு அந்த சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க ஒரு ஆக்டருக்கு, அந்த மாதிரி எந்த கேரக்டர் ரோல் இருக்கு? கேரக்டர் ரோல் எனக்கு விக்ரம் சார் தான் ரோஜா மேடத்தோட முன்னெடுத்துல எனக்கு கொடுத்த படத்தை நடிக்கும் போது அதுலயே ஒரு இடத்துல கார்த்திக் திருட்ட மாதிரி சீன் வரும். அப்ப நான் எமோஷன் ஆகி பாட்டிலாம் உடைச்சு எல்லாம் குத்த போற மாதிரி எமோஷன் சீன் வச்சிருப்பாரு. அதுக்கே தியேட்டர்ல சரியான கிளாப்ஸ் வந்துச்சு. அதுல இருந்து எல்லா படத்துலயுமே ஒரு சீன் எனக்கு சென்டிமெண்டா வச்சிருவாங்க. ஆனா நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க, காமெடியா இல்ல சென்டிமெண்டா? காமெடி வித் சென்டிமெண்ட். எப்பவுமே கேரக்டர்னா தான் படத்துல மனசுல நிக்கும். Thank you so much sir. Thank you ma. Please take a seat. ஆடி மாச காத்தடிக்க ஆடி கொஞ்சம் சேத்தனுக்கு மானே மாங்கு இல்ல. நம்ம வீட்ல உள்ள சின்ன பசங்க கேக்குற கேள்விக்கே பதில் ஈஸியா சொல்ல முடியாது. ஸ்கூல்ல அவ்ளோ குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் கேக்குற क्वेश्चंस எப்படி இந்த டீச்சர்ஸ் ஆன்சர் பண்றாங்க? அது நம்ம சொல்றதுக்காக வராங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் டீம் காமெடி கிராக்கர்ஸ்.
நீயாச்சு நானாச்சு. மார்னிங் சார். என்னடா எப்பயுமே லேட்டா வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டீங்க? இல்ல சார், மிஸ் வரதா சொன்னாங்க, அதான் சீக்கிரம் வந்துட்டோம் சார். அதானே பார்த்தேன், யாராவது காரணத்தோட தான் வந்திருப்பீங்க. அப்புறம் நேத்து படிச்ச பாடம்லாம் ஞாபகத்து இருக்கா? ஞாபகம் இருக்கு சார். நேத்து கொடுத்த ஹோம்ஒர்க்கு இருக்கு சார். ஞாபகம் இருக்கு. அதாவது காந்தியடிகள் பத்தி நான் படிக்க சொல்லிட்டு இருக்கேன். காந்தியடிகள் பத்தி ஒவ்வொருத்தர் நீங்க சொல்லணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கோபி நீ சொல்லு. சரிங்க சார். காந்தியடிகள் நாட்டுக்காக விடுதலைக்காக பாடுபட்டார். காந்தியடிகள் சட்டையே போட்டிருக்க மாட்டார். காந்தியடிகள் தண்டிக்கு சென்று வந்தார். இப்படியாக அவர் பாடுபட்டார் சார். சொல்லிட்டேன். அப்படியா? ஓகே. அடுத்தது சார், காந்தியடிகள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர். கோபி சொன்னா கரெக்டா தான் சார் இருக்கும். ஏன்னா கோபி நல்லா படிச்சவர், கோபி ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவர். அதனால அவர் சொன்னது உண்மையா இருக்கும் சார். இவ்வாறு பாடுபட்டார் சார். ஓகே ஓகே. அடுத்தது பாண்டி. காந்தியடிகள் அது செய்தார். காந்தியடிகள் செய்வார். காந்தியடிகள் அது சென்று கொண்டிருந்தார். காந்தியடிகள் இப்படி பாடுபட்டார் சார். சொல்லிட்டேன் சார். கரெக்ட் கரெக்ட். சரி, ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடம் நம்ம பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு பார்க்க போற பாடம் என்னன்னா, அதாவது ஜிகே, ஜெனரல் நாலேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் சார். கண்டத்துல எச்சு துப்ப கூடாது, கண்டத்துல பேப்பர் போடக்கூடாது. அது காமன் சென்ஸ் சார். தள்ளி விட்டான் சார். இல்ல சார், சும்மா சொல்றேன் சார். நான் நடுவில் மாட்டி சாகுறேன் சார். நான் கேட்கிற கேள்வி நீ பதில் சொல்ல மாட்டீங்களா? அப்ப வேற கேள்வி கேளுங்க சார். உலகத்தில் முதல் தோன்றிய உயிரினம் எது? டைனோசர் சார். டைனோசர் சார். டைனோசர். டைனோசரா? யார் யார் சொன்னது? சார் சொல்ல சொன்னா இவன் சொல்ல சொன்னா. ஏண்டா டைனோசரா? டைனோசரா கேக்குறேன். ஜுராசிக் பார்க் படம் பார்த்தேன் சார். அதுல சொன்னாங்க 25,000 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னால் டைனோசர் தான் தோன்றுச்சு. உலகத்தில் முதல் தோன்றிய உயிரினம் எதுன்னா அமீபா. அம்மா அப்பா சார். அம்மா அப்பா. அது அமீபா தெரியல? என்ன சார்? சரி, ஒரு செல் உயிரினம் என்றால் எது? எனக்கு தெரியும் சார். சொல்லு. வாழ்க்கலாம் சார். ஏண்டா நான் உயிரினத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ என்ன எதுக்கு பேசுற? சார், அதுக்கும் உயிர் இருக்குல்ல சார், அதான் ஓடிக்கிட்டு இருக்குல்ல சார். ஐயோ, அதுவும் அமீபா தான். எல்லாத்துக்கும் அமீபா தான்டா. சூப்பரா இருக்குதுல்ல? எல்லாமே சூப்பரா. அம்மா போதண்ணா, முடியல. எங்க அம்மா கிட்ட சொல்லி தரேன், நீ வீட்டுக்கு போய். 2 பேர் முட்டா நான் சாகுறேன்டா. அடுத்த கொஸ்டின் போலாம். சார். கொம்புல கண்ணு இருக்கு உயிரினம் எது? அமீபா சார். ஏண்டா 2 கேள்விக்கு பதில் அமீபா இருந்தா 3வதுக்கும் அமீபா தான் இருக்குமா? 2க்கு அமீபா இருக்கும்போது 3 இருந்தா குடியா சார் முடி போடும். சார், இவன் நல்லா சொல்லுவான் சார், கரெக்டா சொல்லுவான் சார். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வரவன். நீ பேசாத. வழி தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க சார். கொம்புல கண்ணு இருக்கு உயிரினம் எதுனா நத்தை. சார், எங்க அத்தைக்கு கொம்பே இல்லை, அப்புறம் எப்படி கண்ணு இருக்கும்? நத்தை இல்லையா? நத்தை. நத்தைக்கு தான் கொம்பு இருக்கும், கொம்பு மேல 2 கண்ணு இருக்கும். சார், அது யார் சார்? அது புதுசா வந்த டீச்சரு. நல்லா இருக்காங்க சார். டீச்சரையா பாடம் எடுக்கிறவங்க. ஏன் சார், நீங்களே பாடம் எடுத்துட்டு இருக்கீங்களே, அவங்க எங்களுக்கு பாடம் எடுக்க மாட்டாங்களா சார்? நான் எடுத்ததை பார்த்துட்டு நாளைக்கு வந்து எடுப்பாங்க உங்களுக்கு. சரி சார். தேங்க்யூ சார். சரி. டேய் உட்கார். எந்திரிச்சு உட்காரு. வா உட்காருங்க. மேல உட்காரு. சார், அடுத்த இவன் எங்க தள்ளுறா? இவன் எங்க தள்ளுறா? அவங்க 2 பேரும் அப்படியே தள்ளு. ஏய் அழாத. ஏய் அழாத. ஏய் ஏய் போ போ. மிஸ் டீச்சர் வராங்க, பாடாத. கட்டி கட்டி பிடிக்கிற. டீச்சர், அவன் அழுதா மாத்திரம் அவனை வந்து ஆறுதல் சொன்னீங்க, நான் அழுதா மாத்திரம் நீங்க சொல்லல, தப்பா இருக்குது. இல்ல டீச்சருக்கே பாதுகாப்பு இருக்காது போல இருக்கு. நான் கேட்ட கேள்வி ஞாபகம் இருக்கா? இருக்கு சார். என்ன கேள்வி? மீசையில கண்ணு இருக்கும் உயிரினம் தான் சார் அது. அது நத்தை. கண்ணுல காது இருக்கு உயிரினம் யாருக்காவது தெரியுமா? ஆண்டவன் படிச்ச எதுவுமே உங்களுக்கு நல்லா தெரியாதா சார்? இல்லையா? அதெல்லாம் இருக்கு. கண்ணுல காது இருக்கு உயிரினம் இருக்கு சார். நான் ஒரே ஒரு கேள்வி உங்களை கேட்டுமா? கேளு. கண்ணுல காதுன்னு வச்சுக்கோங்க, காது கொடையினா பட்சத்து கண்ணுல விட்டுக்குமா? இந்த மாதிரி அதிக பசங்க தெரியுமா கேள்வி? இல்ல சார். சரி, இந்த ஜப்பானுக்கு பழைய பேர் என்ன தெரியுமா? தெரியும் சார், பழைய ஜப்பான் சார். ஆமா சார். கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஏண்டா எப்படா இதெல்லாம் யோசிக்கிறீங்க? சரி, இந்த விலங்கு முடியல பிரஷ் எந்த நாடு கண்டுபிடிச்சாங்க தெரியுமா? பல்லு விளக்குற பெஸ்டா?
இல்ல தர தேய்க்கிற பெஸ்டா? கக்கூஸ் கழுவுற பெஸ்ட். அப்ப இவனுக்கு தெரியும் சார் நல்லா, இவனுக்கு தெரியும். எனக்கு தெரியும் சார். ஆனா நான் சொல்றதை விட இவன் சொன்னா கரெக்டா இருக்கு சார். ஏன்னா இவன் நல்லா படிக்கிறவன் சார். எந்த நாடு கண்டுபிடிச்சாங்க பிரஷ்? எந்த நாடுக்காரன் கண்டுபிடிச்சானோ அந்த நாடுக்காரன் கண்டுபிடிச்சு. அதாவது எந்த நாடுனா சீனா நாடு. ஓ ரைட் சார். சார் நான் ஒரு சந்தேகம் கேட்கட்டுமா சார்? கேளு. சாகும் வரை வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிரினம் எது சார்? சாகுமுறை வாழ்ந்து கொண்டு உயிரினுமா? இன்னைக்கு கிளாஸ் ஓவரு, நாளைக்கு பார்த்துப்போம். ஓகே. என்ன அதான் டீச்சர் நீங்க போயிட்டு நாளைக்கு வரணும் சார். அசிங்கமா கேட்டேன்னு சொன்னேன் நான். அப்ப உனக்கு மரியாதையா போயிடு, மரியாதையா போயிடுடா, மரியாதையா போயிடு. அப்பா ரவுடிடா, வாடா. அங்க போங்க. கேட்ட கேள்வி பதில் சொல்லு. ரவுடிடா அடிச்சுடுவான்டா அவன். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு சார். கிளாஸ் ஓவரு. அப்பா ரவுடி அடிச்சுடுவான். நாங்க ஃபீஸ் கட்டுறோம் ஸ்கூலுக்கு, நீ என்னடான்னா கேள்வி கேக்குற, பதில் நாங்க சொல்ற சம்பளம் நீ தான் எங்களுக்கு தரணும். நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லு. பதில் தான் சொல்லணும். ஆ. நாளைக்கு வந்து சொல்றேன். நீங்க போயிட்டு அங்க போய் அங்க உட்காருப்போம். இல்ல சார் இவன் நல்ல பையன் சார். கேட்டா கரெக்டா ஏய், இல்ல உன் நல்ல ஏய், பையன். உட்காருடா, உட்காருடா. ஆமா. அம்மா இவங்களுக்கு சொல்லுவேன் வந்து நம்ம உட்காருடா. நம்ம கலந்துப்பா. நான் கேட்ட கேள்வி பதில் சொல்ற இப்ப நீ. உட்காரு மச்சான், அவன் பாத்துக்கலாம் விடு மச்சான், வாத்தியார் சொல்லுவாரு. ஏ அவன் கூறுகட்ட குப்பண்டா, பைத்தியம் லூசுடா அவன். ஏ அவன் என்ன பெரிய பருப்பா, அவன் லூசா. நீ சொல்லு. என்ன கூட்டு போயிருங்க சார். சார் பயமா இருக்கு சார். அவன் போறான்டா. கிளாஸே காலியானாலும் சரி, நான் உனக்கு சப்ஜெக்ட் எடுக்கிறேன். நான் கேட்டேன்ல, ஆமா சாகுற வரைக்கும் வாழும் உயிரினம்னா நீதான் கரெக்டா சொல்லுவ. நீதான் கரெக்டா நல்லா படிக்கிற பையன், நீயே சொல்லிடுற. சாகும் வரை வாழ்ந்து கொண்டு உயிரினும் எல்லாமே தான். சாகுற வரைக்கும் வாழ்ந்துச்சுன்னா நல்லா நீ நல்லா போன நீ இல்லடா நீ பின்னாடி போன. நான் லூசா, கேட்டாங்க நான் லூசா, அடிக்காதீங்க மச்சான், நான் லூசா, மச்சான். என்ன லூசா அவன்? அடிக்காதீங்க போ போ உங்க கூட காய் போட்டு உங்க கூட போங்க. நீங்க லாஸ்டா பாப்பீங்க, நல்லாவே இருக்கு பாத்தீங்க. எதுக்கும் ஒரு ஓப்பனிங் தான், எதுக்கும் ஒரு க்ளோசிங் இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம க்ளோசிங் பாட்டு பாட போறோம். என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு? சொல்லிட்டா? நேத்து ராத்திரி அம்மா தூக்கும் போச்சுடி, அம்மா அவோஜியா அண்ணாக்களி, ஐயா ஐயா கொச்சக்கிளி, அம்மாடி ஆத்தாடி உன்னாலதான். ஓகே, காமெடி கிராக்கர்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்தது உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். ஆனா என்னோட ஃபேவரட் இவர்தான். கியூட். ஆனா நல்லா பண்ணி, குழந்தைங்க மாதிரி நல்லா பண்ணீங்க. கோபி, சாய் கோபி, முல்லை 3 பேரும் அந்த குழந்தைங்க மாதிரி நல்லா. சிலவங்களாம் குழந்தைங்களை ஆக்ட் பண்ணா ஓவர் ஆக்டிங் ஆயிடும். கரெக்டா பண்ணீங்க. டீச்சர் தான் பாவம், யாரை கரெக்ட் பண்றதுன்னு தெரியாம இந்த பக்கம் இல்லாம அந்த பக்கம். அந்த பிரேயர் பாட்டு ஒண்ணு பாடுனீங்களே, நல்லா இருக்கு, நைஸ். கோபி சார் நீங்க ரொம்ப கியூட்டா இருக்கீங்க குழந்தையா பண்ணும்போது. அண்ட் 3 பேரும் சூப்பரா பண்ணீங்க. அதுல கொஞ்சம் சப்பியா இருக்குல்ல, சீக்ஸ் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கியூட்டா தோணுச்சு. ஐயோ நல்லா இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட். Thank you judges and thank you comedy crackers. தேங்க்யூ. பொதுவாவே நம்ம எல்லாருக்கும் ஸ்போர்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்டா இருக்கட்டும், ஃபுட்பாலா இருக்கட்டும், ஏன் ரெஸ்லிங்கா இருக்கட்டும், நம்ம எல்லாருமே ஒரு கிரேஸோட தான் பார்ப்போம். சோ இன்னைக்கு நம்ம தூள் பார்க்கும் மேடையில ஒரு ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் நடக்க போகுது. அதுல என்னெல்லாம் காமெடி நடக்குதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் டீம் மங்காத்தா. Welcome to WWE World Championship. First I call Mr. 255 pounds, Mr. Appa Taka. Give it to you now. Give it to you now. Yeah. Come on, fight with me. Okay, next I call Miss 500 rounds, Miss Kadari. Okay, next I call Mr. Wamakuchi.
call Mr. 550 pounds, Miss Chinavan. Movete Martita, movete Martita, movete Martita, movete Martita, movete Martita. A ver, ayudan con esto. ¿Qué dice la Marta? Hey, director Bharati Krishna, you want every episode? Fight, fight, fight. You want fight? Wait and see. Okay, wait. You want team. You want team. Hey! Okay, you want team. Come on. Yay! This is Pateri. Okay. Come. First, you and you fight. Go. Okay, you fight. Yo, come on. Go. Hey, attack. Don't shout, man! Don't shout! Attack me! Attack! No! What? What? Get it, border! What? Go fast! Go! Fast! You! Come out! You come out! Hey! Come out! Are you? This bike goes direct. Are you? Hey! Hey! This is hey! You don't. Every episode, he not memorable concept. Any episode, what is? Hey! You demolishing every episode. Now come with you. Hey! Body! Hey! யாருக்கிட்ட நீ மோதுற? நண்டு பட்ட காரி! பிறந்தவளே! கோழி மண்டக்காரி! உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி? நீனும் டைரக்டருக்கு ஒரு கனெக்ஷன் எனக்கு தெரியும். எல்லா கேமராமேனையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். அப்பதாண்டி பழுத்து காட்டுவாங்க. Fight with me. ஐயோ அடிக்காதடி ஐயோ பயமா இருக்கு No, this is not good. I'm here. Wait. போடி உனக்கு இங்கிலீஷே தெரியாதுடி போடி ஏய் நான் சோ போன ரெண்டு பட்ட காரி ஐ அம் டிப்ளோமா ECD கம் அடிக்காதடி இடிச்சிருக்கி hey you are fight with me bye then Ramesh Khanna sir you fight with me come to the stage ஒதுங்கி போறாங்க நல்லா come on go hey no fight wait I have got it Okay, today winner, Mr. Ramesh Khanna. Y una vez más se viene el pasito de la Mr. Ramesh Khanna. ஓகே, எல்லாரும் இங்க
அங்க சண்டை போட்டாங்க, எனக்கு மட்டும் கிடைக்கல சான்ஸ், அதனால நானும் கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறேன். போடு, நல்லா போடு, போடு, எல்லாரும் போடு. கான்செப்டே இல்லாம You want fight? You want fight? Our team captain Roja ma'am is ready to fight with you. You go, ladies and ladies fight. வாய் போடுறான். டோட்டலா எல்லாம் குரூப்பே விழுந்து சிரிச்சாங்க. டயர்ட் ஆயிட்டேன். என்ன வேற கூப்பிட்டீங்களா, பயந்துட்டேன். எங்கடா போட்டு பின்னி எடுத்துட்டு போறானுங்க. ஒன்னொன்னும் பூதம் மாதிரி இருக்குது, ஒன்னொன்னு பாக்குறதுக்கு. அவன் வேற ஸ்னேக் மாதிரி ஒருத்தன் கொட்டிடுவான் போல இருக்குது அவன். நல்லா இருக்கு, நைஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், சூப்பர். தேங்க் யூ சார். ரோஜா மேம் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க இதை பார்த்துட்டு. எனக்கு அந்த விஜயன் கெட்டப் பார்த்தாலே சிரிப்பு தாங்கல. அவர் ஒவ்வொரு வாட்டி ஒரு டிஃபரெண்ட் கெட்டப் போட வராங்க. ஏன் இந்த கெட்டப் அவ்வளவு பிடிக்குமா? அப்படி இல்ல மேம், சும்மா. இல்ல இல்ல, ரொம்ப பொருத்தமா இருக்கு. நாளைல இருந்து இதுவே மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் இவர் வந்து கத்தி கத்தி தொண்டை போயிருக்குமே டேஞ்சருக்கு. WWF பார்த்தா ஏன் கத்துவாங்களான்னு தெரியாது. சும்மா ஈங்கிறது, விரல காட்டுறது, சும்மா வந்து அம்பையர் அடிக்கிறது. சோ அது நல்லா பாத்திருக்காங்க நினைக்கிறேன். ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்துக்கிறது. சோ எல்லாமே என்ன பண்ணீங்களோ தெரியாது, ஆனா நாங்க உழுந்து உழுந்து சிரிக்கிறோம். சோ நேச்சுரலா உங்க 4 பேர் விட்டுட்டு ஸ்கிரிப்ட் இல்ல, கான்செப்ட் இல்ல, நீங்க ஏதாவது பண்ணுடான்னு சொல்லி 4 பேர் உள்ள விட்டு எப்படி ஆடுவீங்க அப்படி விளையாடிட்டீங்க. ஆனா எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, செட்ல இருக்கிற ஃபுல். சோ ரமேஷ் கண்ணா சார கூப்பிட்ட உடனே நினைச்சேன் இன்னைக்கு இருக்கு நினைச்சா எப்படியோ தப்பிச்சிட்டாரு. நானும் பயந்து தான் அவர் புத்திசாலி, கரெக்டா கை தூக்கல உடனே நீங்க எல்லாம் விழுந்துட்டீங்க. வெரி நைஸ், நல்லா என்ஜாய் பண்ணோம். Thank you judges and thank you மங்காத்தா boys. அவன் ஒரு பொண்டாட்டி வச்சுட்டே அடி ஒத்தான்னு படாத பாடு பட்டுட்டு இருக்கா. இங்க ஒருத்தர் வர போறாரு, அதுவும் அவருக்கு 2 பொண்டாட்டி இருக்காங்க. என்ன பண்ண போறாங்கன்னு பாக்கலாம், எப்படி எல்லாம் அடி வாங்குறாருன்னு பாக்கலாம். Let's welcome Power Boys. டிவி ஆன் பண்றீ, ரிமோட் இருக்குல, எடுத்து ஆன் பண்ணு. ஏய் நான் சொன்னா நீ கேட்க மாட்டியா? நீ சொன்னா நான் ஏன்டி கேட்கணும்? கேட்டு தாண்டி ஆகணும். ஏன்னா நான் முதல் தரம், நீ 2வது தரம். உன்னை பிடிக்காதாண்டி 2வது தரமா என்ன கட்டிக்கிட்டான். ஏய் அப்படியா பண்ணாவ? உனைய இருக்குடி உனக்கு. வரட்டண்டி அவன், வச்சுக்கிறேன். ராஜாவுக்கு ராஜா நான் தான், எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. என்னடா இது, நம்ம வீடு தானா? அமைதியா இருக்கு. வீடு மாதிரி வந்துட்டோமா? இல்ல, 2 பேரும் அமைதியா இருக்கிறாங்களே, பரவாயில்லையே. என்னடா செல்லக்குட்டி, டிவி பாக்கலாம்ல? நியூஸ் பாப்போம். யோ சொல்லுமா. சீரியல் வையா. சீரியலா? வச்சிடலாம். படம் போடுவான்னு தெரியாதா? படம் வை. ஆமால, புது படம்ல. யோ என்னம்மா? நான் சீரியல் பாத்துக்கிட்டு இருக்கேன்ல. சீரியல் வைக்கவா? வை. யோ அப்ப படம் பாத்துட்டு இல்லையா? படம் வையா. இல்லம்மா, சீரியல் வந்து இப்ப முடிஞ்சிடும், படம் ரொம்ப நேரம் ஆகும். யோ என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாம் அவ சொல்லி கொடுத்து ஆடிக்கிட்டு இருக்கியா நீ? இல்ல இல்ல, அப்படிலாம் இல்ல. எப்படி? அப்பா வீடு அமைதியா இருக்கு பாருப்பா, டிவி போட்டு ஒரு சீரியல் இல்லனா நாடகத்தை போட்டு விடுப்பா. அவன் வேற, அவனுக்கு 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 தெரியுது, உனக்கு தெரியல. இவன் வேற, கண்ணு சரியா தெரிய மாட்டேங்குது, காது சுத்தமா கேட்காது. இவனால ஃபர்ஸ்ட் இவனை போடணும் நம்ம. பரவாயில்லையே. என்ன இது? இங்க வாமா, நம்ம துணி வாங்க போலாமா? துணி கடைக்கு போலாமே. டிவி பாத்துட்டு போலாமா? டிவி பார்த்துலாம் போவேனா, கிளம்பலாம் நம்ம. என்னங்க? என்னம்மா? கோவில் போனோம், கோவில் போகலாமா? கோயிலுக்கா? போலாமே. ஓ என்னம்மா? துணி கடைக்கு போறோம்னு அவட்ட சொல்லு. இல்லம்மா, துணி கடைக்கு போயிட்டு அப்படியே கோயிலுக்கு போலாமே. ஏன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே துணி கடைக்கு போனா என்னவா? இல்லம்மா, அங்க ஒன் வே டிராபிக் ப்ராப்ளம். பாண்டு அப்பா, கொண்டாடி 2 பேரும் வீட்டு வேலை செய்ய கலைச்சிருப்பாங்க. துணி கடைக்கு கோயிலுக்கு போயிட்டு கொண்டு போயிட்டு வருது. ஒரு செவுட்டு மூதை, உன ஃபர்ஸ்ட் அடிக்கணும். எல்லாம் பிரச்சனையும் வருது. அந்த பெரியவருக்கு தெரியுது, உனக்கு தெரியலையா? எனக்கு துணி வேணா, ஒண்ணு போயா. ஏமா, அது என்னோட படம்மா, நான் வாங்கி கொடுத்தத கைட்டி வேணா கொடுத்துட்டு போ. அடி வேணுமா உனக்கு? இங்க டிவில என்னங்க அவ கிடக்குறா, நீங்க விடுங்க. நான் உங்களை விட்டு எப்பவுமே போக மாட்டேன், கூடவே தான் இருப்பேன். சரிங்களா?
உனக்காக மாமா ஒண்ணு வாங்கிட்டு வந்துக்கிறேன், என்னன்னு தெரியுமா? என்னங்க? பால்கோவா. எனக்கு உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா? பின்ன அப்படியே கேட்டேன். ஐயா பாண்டே, என்னப்பா? முன்னாடி எல்லாம் வேலை செஞ்சு கலைச்சிருப்பாங்க, ஒரு பால்கோவா வாங்கி கொடுண்டா உங்களுக்கு. பால்கோவா அதுதானே. ஐயோ அம்மா, ஏண்டி என்னம்மா? என் புருஷனை கண்ணு முறைய அடிக்கிறோம் அவனே. இருமா பேசிக்கலாமா? இருமா அடிச்சுட்டு வேடிக்கை பாக்குறியா நீ? இருமா பேசிக்கலாமா? இருமா. அவன் என்ன அடிச்சிட்டு இருக்கா, நீ அவளை தடுக்காம என்ன மட்டும் வந்து தடுக்கிற. இல்லம்மா, அவன் மேலதான் பாப்பா. இல்லம்மா, அவ இட்லி குண்டா மாதிரி இருக்கிறா, நீ தான் வாட்டமா இருக்கிற. என்ன குண்டா? இல்ல இட்லி சாப்பிடலாமான்னு கேட்டேன். இட்லி சாப்பிடலாமா? யார்ட்ட கேப்ப? இல்லம்மா அப்படி சொல்லமா நானு. வேற எப்படி? இங்க வா, சொல்லுமா. அமுக்கி விடு. ஐயா பாண்டே, என்னப்பா? டேய் நீ என்ன சொல்ல போறேன்னு தெரியும்டா, மூடி பேப்பரை போடுறா. பெரிய தொல்லையா இருக்கு. கை வெளியே கையை மெட்டு சொல்லுவாரு. வேற அடுத்து தொடப்ப கட்டு எடு. ஐயோ இது எதுக்கு? எதுக்குமா? போ கிளம்பு. வா நல்ல வேலை தப்பிச்சோம். பெருக்குடி, நல்லா சுத்தமா வீட்டை பெருக்கு. ஏய் யார சொன்ன? நான் யாரையோ சொல்ற வேலையை பாரு. வேலையை பாக்குறேன், உனக்கு இருக்கு ஒரு நாள். கிளம்பிட்டீங்களா? மாமா உங்க 2 பேருக்கும் புடவை வாங்கிட்டு வந்துக்கிறேன், தாண்ட போடாம வந்து எடுத்துக்கோங்க வாங்க. புடவையா? ஆமாமா. இது எனக்கு பிடிச்சிருக்கு. ஐயோ இதே நான் இருக்கிறதுலே ஒரு புடவை நல்லா இருந்தது, அதையும் அவ எடுத்துட்டா. இந்த புடவைய வேலைக்காரி கூட கட்ட மாட்டா, இத நான் கட்டிட்டு தெரியுமா? அவ மூஞ்சிலே விட்டு எரியா. ஆரம்பிச்சு அத்தரவுண்டா. என் மேல எதுக்கடி விட்டு எறிகிற? இருமா. அவ அடிச்சு இதே பிரச்சனையா போயிடுச்சு. அமிதாக்கிறதா உங்களுக்கு இதுவா? நீங்க 2 பேரும் ஒரு முடிவு கட்டுறேன், நீங்க கட்டி ஆவற முடிவு கட்டுறீங்க. என்ன தண்ணி எண்ணெய போட்டானா ஓவரா பேசிட்டு போறான்? அவன் வெட்டி பையன், அவனுக்கு ஒன்னும் தெரியாது, வெறும் வாய் உதாரு. முன்னாடி பயமா இருக்குடி. நீ விடுடி, நான் பாத்துக்கிறேன். ஆஹா, செலகுட்டி இதான் நம்ம வீடு. அக்கா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க. அக்கா இல்லம்மா, 2 பேர் இருந்தா வீட்டுல பிரச்சனை ஆகுது, அதனால அதான் ஒரு உதவிக்காக நான் பத்தாதுன்னு சொல்லிதான் நீ அவளை கட்டின. இப்போ நான் பத்தாதுன்னு இன்னொருத்தியாடா நாய. ஏண்டா பேட்டரி இல்லாத போனுக்கு 3 சிம் கேக்குதா? இப்போ பாய்ஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். ரோஜா மேம். 2 பொண்டாட்டி இருந்தாலே சமாளிக்க முடியாது, இதுல 3 தேவையா அவனுக்கு? ஒரு சேஞ்சுக்காக ஒரு சேஞ்ச், நல்ல சேஞ்ச் வந்திருக்கே லைஃப்ல. நல்லா இருக்கா? வந்தது சேஞ்ச், சுத்தி வந்தது, சுத்தி வந்துச்சுல. அண்ட் அப்பா பாத்தீங்களா எவ்வளவு நல்ல அப்பா, நல்ல குடும்பம். அவர் சொல்றாரு என்னென்ன நடக்குதோ அது அதுக்கப்புறம் ஸ்லோவா சொல்றாரு. கடைசியில 3வது கல்யாணம் பண்ண வைப்பீங்களா? அத சொல்றேன், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா சொல்றீங்க. அதுக்குள்ள அவர் கீழே வந்து ஃபுல்லா காலி ஆயிட்டாரு பாவம். 3 பேர் சேர்த்து நல்ல சட்னி ஆக்கிட்டாங்க. நல்ல அப்பா கேட்டா 4வது கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அது பெஸ்ட். லேட் மேடம் அவரு, எல்லா விஷயத்திலும் லேட். இது மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலும் லேட். சோ நல்லா இருந்துச்சு. எப்பவுமே புருஷன் பொண்டாட்டி சண்டைனா பாக்குறவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ உங்களுக்கு அடிபட்டு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பர். ஆனா சமீரா எப்படி ஒத்துக்கிட்டாங்க? வேற வழி என்ன, அந்த டைரக்டர் சார் ஒரு பிளானோட தான் நாங்க உட்கார வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கயாவது வந்து அந்த 1 மினிட் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு டைம் வேணும்னா என்ன புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க அந்த ஸ்கிட்டுக்குள்ள. அதான் பண்றாங்க இப்போ. சோ நீங்க அப்போ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும், இனிமே என்ன திட்ட கூடாது, காமெண்ட் பண்ண கூடாது, அப்பதான் பண்ணுவேன்னு சொல்லி ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கணும். இந்த மாதிரி ஐ திங்க் எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கணும் மேம். ஓகே, பெட்டர் ஐடியால. அது கேவலப்படுத்திட்டாங்க, இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதுக்கு ஒரு பேமெண்டாவது வாங்கிக்கலாம் நம்ம. சூப்பர், அதாவது பண்ணுங்க. ஆல்ரைட் மேம், தேங்க் யூ. ரமேஷ் கண்ணா சார். இந்த முதல் பொண்டாட்டி நல்லா தானே இருக்கு, அப்புறம் எதுக்கு இதை போய் கல்யாணம் பண்ணி? 2வது பொண்டாட்டி அறிவு கெட்டவன். உள்ளமா நல்ல லட்சணமா இருக்க பொண்டாட்டி விட்டு எதுக்கு 2வது பொண்டாட்டி கட் பண்ணி? சார் ஒன்னோட அந்த ஏரியாவுல மதிப்பு இருக்காது, எடுத்து காட்டலாம் அப்படி. அதான் சொல்லுவாங்க, ஒரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணா பொண்டாட்டி புருஷன்கிட்டே சண்டை போடுவாங்களாம்.
ஆனா 2 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணோம்னா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, நம்ம ஃப்ரீயா இருக்கலாம்னு. நீ அதோட ஃப்ரீயா 3 பொண்டாட்டி கட்ட ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். அடிச்சுட்டாங்கல்ல. ஆனா என்னாச்சு, தலைகீழ ஆயிடுச்சு உன் கதையில. 3 பேர் சேர்ந்து உன்ன பின்னிட்டாங்க. ஆனா நல்ல அப்பா. எது நடந்தாலும் லேட்டா சொல்றது மட்டும் இல்ல, எதுக்கத்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறதா. பாவம் அவர் வந்து நூலாயிட்டாரு. அப்ப போய் சொல்றீங்க 3ஆவது கல்யாணம் பண்ணலான்னு. நல்லா இருக்கு, நல்லா ஸ்கிட் நல்லா இருக்கு. ஃபேமிலி காமெடி நைஸ். பை. Thank you judges and thank you Power Boy. பொதுவா பாத்தீங்கன்னா ஆங்கர்ஸ் தான் ஆக்டர்ஸ், ஹீரோஸ், ஹீரோயின்ஸ் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. இங்க வந்து ஒரு ஆங்கரே இன்டர்வியூ பண்ண போறாங்க. அது எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் வராங்க தூள் பாய்ஸ். 5 4 3 2 1 ஆக்ஷன். வணக்கம் வணக்கம், வெல்கம், வந்தனம், நமஸ்கார் அண்ட் சலாம். நீங்க இப்போ பாத்துட்டு இருக்கிறது உங்க ஃபேவரட் விஜே மிஸ்டர் டிஆர்பி. டிஆர்பின்னு நீங்க எல்லாரும் பயந்துராதுங்க, எங்க இவன் ஸ்கிரீனுக்கு வந்து ரேட்டிங் ஏத்தி விட்டுற போறான்னு. என்னோட பேரை தான் அப்படி ஷார்ட்டா சுருக்கி வச்சிருக்கேன். டிஆர்பின்னா தேசிங் ராஜா பிரகாஷ், அதுதான் ரொம்ப ஷார்ட்டா சுருக்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு நம்ம ஜி தமிழ் சேனல்ல தூள் பறக்கும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த ப்ரோக்ராம்க்கு காம்பேர் பண்ண ஆள் இல்ல. அதனால அந்த ப்ரோக்ராம்காக காம்பேரிங் செலெக்ஷனுக்காக நம்ம இங்க வந்திருக்கோம். வெளியே ரொம்ப கூட்டமா இருக்கு. அந்த கூட்டம் என்னன்னு போய் பார்த்தா அது பக்கத்து பில்டிங்ல டெங்கு காய்ச்சலுக்காக தடுப்பூசி போட வந்த கூட்டம். அந்த கூட்டத்துல நிறைய பேரை கூட்டம் வந்து நம்ம செட் வெளியே நிக்க வச்சிருக்கோம். பார்க்கலாம் யாரு வந்து இந்த காம்பேரிங் செலெக்ஷன்ல வின் பண்ண போறான்னு. என்னையா 6 நிமிஷம் கான்செப்ட் 2 நிமிஷம் நீயே பண்ற. வேல்ட்ட கண்டஸ்டன்ட் அவங்களை கூப்பிட்டு கான்செப்ட் சொல்லு. என்னையா யார்ப்பா? பாப்பா உள்ள வாப்பா, ஃபர்ஸ்ட் உள்ள வாப்பா. ரெடி 5 4 3 2 1 ஆக்ஷன். தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான், தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி நான். இந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, என் கண்ணை கட்டி காட்டுல விட்டது. வணக்கம்பா. உங்க பேர் என்ன சார்? என்னாச்சு என் பேர் என்ன புச்சா கேக்குற? கோட்டர் கோவிந்தன் கேள்விப்பட்டதுல இல்லையா? கோட்ரு கோவிந்தன்? ஆமா ஆமா. சரி, எதுக்காக உங்களுக்கு கோட்ரு கோவிந்தன் பேர் வந்தது? பாரு, நான் அடிச்சா சிங்களா போய் தண்ணி அடிக்க மாட்டேன், 10 பேரோட போய் அடிப்பேன் என் ஃப்ரெண்டுங்களோட. என்னத்தம்மா கோட்டர் மட்டமான சரக்கா இருந்தா கூட கப்புன்னு தண்ணி ஊத்தாதமா அடிப்பேன். அதனால என் ஃப்ரெண்டுங்க கொடுத்த பேர் இது 10 பேர் இது. சரி ஓகே, இந்த நிகழ்ச்சியை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? இதை பத்தி கேக்குறியா நீ? ஏம்பா மிளகாத்தூள் கேள்விப்பட்டுக்கிறேன், டீ தூள் கேள்விப்பட்டுக்கிறேன், மஞ்சள் தூள் கேள்விப்பட்டுக்கிறேன். இதுதான்ப்பா தூள் பறக்குதுன்னு சொல்லி எல்லா பசங்களாம் பேசிக்கிட்டுப்பா, சின்ன சின்ன பசங்களாம். ப்ரோக்ராம் சூப்பரா இருக்குதாமே, அதான் பாத்து போலான்னு வந்தேன். டைலாக் பேச வருமா கேட்டு சொப்பியா? சரி, டைலாக் எல்லாம் பேச வருமா? என்ன நினைச்சுக்கிற நீ? கோட்டு விட்டுனா என் வாயில வண்ட வண்டியோ வரும் பாரு. இருக்கிறவனா 2 காதுக்கு வரல சொல்லிக்குவாங்க. அந்த மாதிரி பேசுவோம். சரி, ஆடாம அசையாம சைட்டா நின்னு பேசியா? இவ்வளவு பெரிய ரியாலிட்டி ப்ரோக்ராம்ல வெறும் ஸ்டடி கேமரா வச்சு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு வெளியே தப்பா பேச மாட்டாங்க. 7 கேமரா பாரு, 1 2 3 4 5 6, இதோ 10ஆவதுக்கு இது ஒரு கேமரா வேற. இதான் வேணான்றது. 7 கேமரா வச்சு எத்துங்கிறிய. கீழே 1 வைக்கலாம், மேல 1 வைக்கலாம், சைட்ல வைக்கலாம், சுத்தி வைக்கலாம்ல, நாடா மாதிரி எடுக்கலாம்ல. சரி ஓகே, டைரக்டர் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல ஆடாம அசையாம நின்னு பேசும். ஏமி பாபு ஏமி, நான் நின்னு தான் பாக்குறேன். நானு என்ன அவரு ஏம்பா நான் பேசுற டைலாக் புரியலன்றியா? டைரக்டர் பேச மட்டும் புரியுதா உனக்கு? என்ன நினைச்சுக்கிறீங்க? வா நீ வானப்பா, ஆளை விட்டா போதும்பா, நான் வரேன். அச்ச கோட்டு கூட தெளிஞ்சு போச்சு எனக்கு. கோட்டு வேணும் தெளியணுமே, இன்னொரு கோட்டு அடிக்கணுமே. முதல் கண்டஸ்டன்டே சரியில்லையே பாபு. I don't know how to help. I want to only meet ya, meet. What? அடுத்த ஆளை கூப்பிடு, ஒரே ப்ராப்ளமா இருக்கு. சரி ஓகே, அடுத்தது யாருங்க? அடுத்தது வாங்க. வணக்கம் முடிஞ்ச எபிசோடு. வணக்கம். பரவாயில்ல, வணக்கமே உள்ள பணிவா சொல்றாரு. டைலாக்ல மிரட்டுவாரு. இப்ப பாரு என்ன பண்றாரு. தம்பி எங்க இருந்து வரீங்க? வீட்டுல இருந்து வரேன். சரி, உங்க வீடு எங்க இருக்கு? பேங்க்ல அடமானத்துல இருக்கு. பேங்க்ல அடமானத்துல இருக்கா? அதாவது எங்க டைரக்டர் சார் வீடு சாலி கிராமத்துல இருக்கு. அதே மாதிரி உங்க வீடு எங்க இருக்கு? ரோஜா மேம் வீடு பக்கத்துல இருக்கு. ரோஜா மேம் வீட்டு பக்கத்துல. சரி
இவன் வழியிலே போய் ஒண்ணு மடக்கலாம். ரோஜா மேம் வீடு எங்க இருக்கு? என் வீடு பக்கத்துல இருக்குதே. ஏன்பா அவங்க 2 பேர் வீடு எங்க இருக்கு? பக்கத்துல இருக்குது. சரி ஓகே, 2 பேர் வீடு பக்கத்துல இருக்குல்ல, ரோஜா மேம் வீட்டு பக்கத்துல இருக்குல்ல, அந்த அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் சொல்ல. ஏன்னா காட்டி குடிக்க சொல்றியா? ரோஜா மேம் என் ஃப்ரெண்டு, நான் காட்டி குடிக்க மாட்டேன். ஓ ஏயா உன்ன மாதிரி ஆள்லாம் வச்சு நான் எப்படியா கம்பேர் பண்றது? சத்தியமா நீ தேவையில்லையா? கிளம்பியா நீ? ஓ லூசா நீ? நான் லூசா? ஆமா, நீ இல்லனா என்ன? நான் செவ்வாய் கிரகத்துல போயிட்டு நடிக்க போறேன். செவ்வாய் கிரகத்துலயா? அங்க போய் என்ன நடிப்ப நீ? நான் அங்க போயிட்டு ஒரு காமெடி ஷோல நடிக்க போறேன். அங்க போய் காமெடி? சரி ஓகே, காமெடி ஷோல நடிப்ப. எப்படி நீ செவ்வாய் கிரகத்துக்கு போவ? லூசா நீ? இப்ப தீபாவளி வருதுல்ல, நிறைய ராக்கெட் வாங்கி வச்சுக்கிறேன். அதை கொளுத்து விட்டு மேல உட்காந்து போயிடுவேன். நீ அப்படியே திரும்பி வெளியே போயிடு. నీకు జీ తమిళ్ సెకండ్ వైఫ్ లో ప్రాబ్లమ్స్ అయ్యాదా అలా కూపుడు சார் చెప్పు బాబు. லாஸ்டா வரவங்க செலக்ட் பண்ணிடுறேன் சார். எப்படியாவது நம்ம ஷோக்கு நான் காலை கண்டிப்பா ரெடி பண்ணி சார். பா அத்தனை யாருப்பா? தயவு செஞ்சு சீக்கிரம் வாப்பா. கட்டா என்னத்து கட்டு? மேக்கப் நல்லா இருக்கா? மேக்கப் நல்லா இருக்காவா? மேக்கப் நல்லா தான் இருக்கு. ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா? ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்காவா? ஹேர் ஸ்டைல் நல்லா தான் ஆகுது. காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கா? ஏமா காஸ்டியூம் நல்லா தான் ஆகுது. மைக் ஒர்க் ஆகுதா? ஹலோ ஹலோ ஹலோ, மைக் ஒர்க் ஆகுது. முதல்ல இப்படி வந்து நில்லு, ஓகேவா? நான் சொல்றத கொஞ்சம் நடிக்கிறியா? நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராமராஜ் காட்டன் வேஷ்டிகள் வழங்கும் தூள் பறக்கும். சொல்லு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. குதிராமா சூப்பரா இருக்கு. வாமா அப்படி இன்னும் ஒரு டைலாக் சொல்லுமா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராமராஜ் காட்டன் வேஷ்டிகள் வழங்கும் தூள் பறக்கும். சொல்லு. நீங்கள் ஆவலுடன் டைரக்டர் சார், 1 மோர் எடுத்துக்கலாமா? 1 மோரா? ஏமா நீ டைலாக் சொல்லு. 2 மோர் 3 மோர் 3 தயிர் பாக்கெட் வாங்கி தரேன். நில்லு, கரெக்டா சொல்லு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராமராஜ் காட்டன் வேஷ்டிகள் வழங்கும் தூள் பறக்கும். நீங்கள் நீ போ, நான் பாத்துறேன். இன்னும் காம்பேர் அவள, அதுக்குள்ள சாப்பாடு மேக்கப் பண்ணுமா ஒழுங்கா? சொல்லு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராம்ராஜ் வெஸ்டிகள் வழங்கும் தூள் பாக்கும். தூள் பாக்கும். தூள் பறக்கும். தூள் பாக்கும். இதே சொல்லிருந்தா நான் கீழ் பாக்கும். தூள் பாக்கும் இல்லம்மா, தூள் பறக்கும். சொல்லு. தூள் பாக்கும். దూల్ పాకం చెప్పు. தூள் பாக்கும். ఏమి சரி, எனிவே ஓகே. கடைசியா 2 பெல்ட் போட்டு டொப்பு டொப்புன்னு ஆச்சுன்னு ஒருத்தர் வந்தார் பாத்தீங்களா? அவர்தான் இந்த ப்ரோக்ராம்ல செலக்ட் ஆனாரு. இருந்தாலும் நீங்க ஏதோ தப்பா நினைச்சுக்காதீங்க. நாங்க மொக்க காம்பேர் தான் கலாச்சோம். நீங்க நல்ல காம்பேர். பாய். நான் வந்து போன எபிசோட் ஷூட் பண்ண போதே நான் பார்த்தேன். நான் உட்காந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்ப அந்த சோன் பப்படி தலைங்க தோ விக்கு மாட்டிட்டு வந்தேன், அதனால தெரிய மாட்டேங்குது. அப்படியே உட்காந்து பாத்துட்டே இருந்தா நான் சாப்பிடுறத. அத கரெக்டா நோட் பண்ணிட்டு நீங்க எனக்கு கேள்விப்படுத்துறீங்களா? இந்த ஷோ பாக்குற வியூஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? நான் வந்து ஒரு 100 ரீடேக் போறேன், சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கேன், மேக்கப் போட்டுட்டே இருக்கேன். அதனாலதான் லாஸ்ட்ல உங்கள மாதிரி நல்ல காம்பேர் சொல்ல காம்பேர் தான் சொல்லிட்டு போயிட்டேன்ல. எனிவே பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா பண்ணாங்க. சூப்பர். ட்ரிங்க் தண்ணி அடிச்சவர் நல்லா பண்ணாரு. அவர் லூஸ் மாதிரி பண்ண நல்லா பண்ணாரு. அவர் ராக்கெட்டுக்கு செவ்வாய்க்கிழமையில போறேன்னாரு. அற்புதமா இருக்கு. தேங்க்யூ சார். ரோஜா மேம். அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது எனக்கு வந்து அந்த பைத்தியக்காரன் கேரக்டர். மத்த எல்லாரும் நல்லா பண்ணாலும் அது ஒன்னும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நல்லா சூப்பரா பண்ணிருக்கீங்க. அண்ட் சமினா கேரக்டர் ஆடாடாடா வாய பாத்தீங்களா? இப்படி வச்சு நல்லா ரெட் ஆப்பிக்கிட்டு டான்ஸ் ஒரு ஸ்டைல் வேற. சேம் ஹேர் ஸ்டைலா? டான்ஸ் மூவ்மெண்ட் நல்லா இருக்கு.
பாருங்க. தேங்க்யூ மேம். So, நல்ல ஒரு கான்செப்ட் எடுத்தீங்க, காமெடியா இருக்கு. தேங்க்யூ 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 மேம். தேங்க்யூ தூள் பாய்ஸ். சும்மா சொல்லக்கூடாது, இன்னைக்கு நம்ம எபிசோட் தூளா இருந்தது. நம்ம எல்லா டீம்ஸும் பாத்தீங்கன்னா ஏதாவது வித்தியாசமா கான்செப்ட்ஸோட தான் வந்துட்டு இருக்காங்க. சோ நிச்சயமா இன்னைக்கு பெஸ்ட் யாருன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் தி 5 கேப்டன்ஸ் ஆன் ஸ்டேஜ். ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் செத்தனக்க மானே மாங்குயில அடி நானே ஆங்குயில அடி கஞ்சா மாடு. ஓகே, 5 கேப்டன்ஸ் வந்தாச்சு. இன்னைக்கு யார் அந்த 25,000 rupees worth செக் வின் பண்ண போறா and அந்த 2000 gift voucher from நல்லாஸ் ஆப்பை கடை யார் வின் பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஜட்ஜஸ் ப்ளீஸ் ஜாயின் us on stage. ஆடி மாச காத்தடிக்க பாடி கொஞ்சம் செத்தனக்க மானே மாங்குயில அடி நானே ஆங்குயில. ப்ரோக்ராம் தூள் பறந்துட்டு இருக்குது. அன்னைக்கு அது இன்னைக்கு ப்ரோக்ராம் ரொம்ப தூள் பறந்துருச்சு. அது காரணம் மெயினா மங்காத்தா டீம் தான். போட்டு அடிச்சு கலாட்டா பண்ணி மேல குதிச்சு எகிரி என்ன வேற இழுத்து கேவலப்படுத்தி நல்லா இருந்தது. அப்பாடா, நான் தப்பிச்சிட்டேன். அப்பா ஓகே. ஆமா, இல்லைன்னா உங்களுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. நல்லா இருந்து எல்லா ப்ரோக்ராம் நல்லா இருந்து. இருந்தாலும் ஒரு தானே பரிசு கொடுக்க முடியாது இருக்கு இல்லையா? இருக்கிறதுல பெஸ்ட் எதுன்னு பார்த்து இப்ப ரோஜா மேடம் அவங்க தன்னுடைய அறிவிப்பாரு. சோ எனக்கு நல்லா பண்ணதுன்னு பார்த்தா நம்ம காமெடி கிராக்கர்ஸ் அண்ட் மங்காத்தா. இந்த 2 ஸ்கிட்ல எனக்கு பெஸ்டா தோணுச்சு காமெடி கிராக்கர்ஸ். கங்க்ராட்ஸ். Congratulations காமெடி கிராக்கர்ஸ், உங்களுக்காக 25,000 worth செக். அது மட்டும் இல்லாம நீங்க ரொம்ப நேரமா ஆசைப்பட்டு இருந்த அந்த 2000 worth நல்லா சாப்ப கடை gift voucher உங்களுக்கு தான். நல்லா போய் சாப்பிடுங்க. என்ன கோதண்டம் சார், உங்களுக்கு தான் கரெக்டா இருக்கு இந்த நல்லா சாப்ப கடை. ஏன்னா அவங்க எல்லாம் தெம்பா இருக்காங்க, நீங்க தான் நல்லா சாப்பிடணும். ஏன்னா எல்லாரையும் அடிக்கணும் இல்லையா? சூப்பர் சூப்பர் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன்ஸ். இதே மாதிரி ஒரு தூளான எபிசோடோட நாங்க எல்லாரும் உங்களை திருப்பி சந்திக்க வரோம் ஆன் ராம்ராஜ் கோட்டன் வேஷ்டிகள் சட்டைகள் வழங்கும் தூள் பறக்கும்.